அப்போ அவங்கள மாட்டி விட்டலாமா? கௌசல்யா அத்தை, உங்களுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கா. அடி செருப்பால. என் பேரு பண்டரிபாய் அலைஸ் பண்டு. நீதாண்டி கௌசல்யா. அவ எமகாதகியாச்சே, அவ எப்படி மாட்டுவா? இந்தப்பா, இந்த வீட்ல கௌசல்யான்னு யாருமே இல்ல, நீ கிளம்பு. ஏதோ பார்சல் சென்னையில இருந்து வந்திருக்கு. மாதவன் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அட்ரஸ் கரெக்டா எழுதி தொலைச்சிட கூடாதா? இப்ப இதை தூக்கி நான் அலைய வேண்டியதா இருக்கு. பாட்டி, திருவிழாக்கு பட்டு புடவை வேணும்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் தான் பார்சல் அனுப்பியிருப்பார் போல இருக்கு. அப்படியா? சரி, நான் போய் பாக்குறேன். யாரையுமே காணோமே. அம்மாடி, போஸ்ட்மேன் தான் போறான். வந்துட்டேன் பாட்டி. ஆமா, இரு. அவன் அந்த சந்தில திரும்பி பக்கத்து தெருவுக்கு தான் போவான். நீ பின்னாடி வழியா போய் அவனை புடிச்சிடு. சரி பாட்டி. போயிட்டானா? போஸ்ட்மேன், போஸ்ட்மேன். நில்லையா? எவ்வளவு நேரமா கத்த? உன் காதுல விழல? நீ காதுல விழுற மாதிரி கத்தணும்மா. இதுக்கு மேல எப்படியா சத்தமா கத்த முடியும்? சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? அந்த பார்சல் வேணும். இது என்ன பெருமாள் கோயில் சுண்டலா? யார் கேட்டாலும் குடுக்கறதுக்கு? இது யாரோ கௌசல்யாங்கிற பொம்பளைக்கு வந்த பார்சல்மா. யோ, நான் தான் அந்த கௌசல்யா. நீயா? அப்போ இவ்வளவு நேரமா அந்த வீட்டு வாசல்ல நின்னு கௌசல்யா கௌசல்யா நாயா கத்திட்டு இருந்த? அப்படி யாருமே இல்லன்னாங்க. அது நான் தோட்டத்துல கொஞ்சம் வேலையா இருந்தேன், அது தெரியாம இல்லன்னு சொல்லிருப்பாங்க. நான் தான் கௌசல்யா. நீ அந்த பார்சல் குடியா? என்னைய அப்படி பாக்குற? உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் கௌசல்யா. ஐயா நம்பியா? நான் தான் கௌசல்யா, நான் தான் கௌசல்யா, நான் தான் கௌசல்யா. போதும்மா, அதுக்கே நீ எங்கம்மா விழுக்கிற? பின்ன நீ நம்பாத மாதிரியே குறுகுறுன்னு பாக்குறீங்க. நீ வேணா அந்த பார்சல்ல ஃப்ரம் அட்ரஸ்ல மாதவன் நம்பர் 17 வேலை நகர் மணிப்பாக்கன் போட்டிருக்கா பாரு. ஆமா, போட்டிருக்கு. அவர் என் வீட்டுக்காரர் தான். எனக்கு தான் பார்சல் அனுப்பியிருப்பாரு. கொடு. கரெக்டா சொல்லுமா. வேற யார் பார்சலாவது வாங்கி கடைசியில என்ன சிக்கல மாட்டி விட்டுறாதம்மா. யோ, நான் இவ்வளவு சொல்ற நம்ப மாட்டேங்கிறேன். வேணும்னா நீ சென்னைக்கு வா, நான் தான் கௌசல்யானே அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாம் உன்கிட்ட காட்டுறேன். இதுக்காக நான் சென்னைக்கு வரணுமா? அப்ப திருப்பதி வேணா வரியா? ஹலோ, பார்சல் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ வாய் மூட்டு கையெழுத்து போட்டு பார்சல் வாங்கிட்டு போ. இங்க ஒரு கையெழுத்து போடுமா. போஸ்ட்மேன் ஜாபுக்கு தப்பா செலக்ட் பண்ணிருக்காங்க உன்னை. குடியா இராமா, காலங்காத்தாலே இந்த மாதிரி ஒண்ணு மாட்டுதுங்க. அப்ப மத்தியானம் மாட்டின பரவாயில்லையா பையா? ஒரு பார்சலுக்கு போய் ஓவரா ஓவரா ஓவரா. ஐயோ, நான் தான் கௌசல்யா, நான் தான் கௌசல்யா, நான் தான் கௌசல்யா. ஐயோ, நானே என் பேர் சொல்லி மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, மொட்டை மறைக்கிறானே. உன் பேரும் கௌசல்யாவா? நயன்தாரான ஊரை ஏமாத்தினது இல்லாம என்னையே ஏமாத்திட்டியா? உன்னை வெட்டாம விட மாட்டேன்டி. ஐயோ, மொட்டை மறைக்கிறானே. ஐயோ ஐயோ குதிக்கிறான். ஐயோ எஸ்கேப் ஆயிடு கௌசல்யா. இது வரைக்கும் ஏமாத்தினது போதும், நில்லுடி. என்ன சொன்னவனே நின்னுட்ட? ஏய் ஏய் வேணாம், வேணும், விட்டுடு. மாட்டேன். நீ துரத்தாத, நீ ஓடாத. ஏய் நீ துரத்தல ஓடுவேன். ஏய் நீ ஓடுனா நான் துரத்துவேன். ஏய் குறி தப்பாயிடுச்சே. ஏய் நில்லு. மொட்டை சிபா இங்க இங்க வா, இங்க உன் மண்டை தானே நல்லா கொட்டிக்க வேண்டியதானே, போதுமா? ஐயோ ஆயிடுச்சு. ஐயோ பாட்டி 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 பாட்டி. என்னம்மா, ஏன் இப்படி பதற? என்னாச்சுன்னு சொல்லுமா. ஏன் இப்படி ஓடி வர? பாட்டி, எங்கேயோ போன எம்மனை நானே மிஸ்டர் கால் கொடுத்து வர வச்சுட்டேன் பாட்டி. நீயே வர வச்சிட்டியா? அவர் என்ன செல்போன் வச்சிருந்தாரா? ஐயோ, வயிற்றுல கொட்டிக்காத பாட்டி. என் உயிருக்கு நானே ஒலை வச்சுக்கிட்டேன். என்னம்மா சொல்ற? மேல போன கரண்ட் கம்பிய நானே
பாட்டி. ஐயோ கொஞ்சமாவது புரியுற மாதிரி சொல்லேண்டி. என் வாயால எனக்கு நானே குழி வெட்டிக்கிட்டேன் பாட்டி. அடி போடி, புரியுற மாதிரி சொல்லாம ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? இப்ப சொல்ற பாட்டி. அந்த செம்பட்டுக்கு நான் தான் கௌசல்யான்னு தெரிஞ்சு போச்சு. பாட்டி பாட்டி பாட்டி, அவன் என்னதானே கொல்ல போறான்? பாட்டி எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க? ஐயோ ஐயோ பாட்டி பாட்டி, எந்திரிங்க எந்திரிங்க பாட்டி. என்னம்மா என்னாச்சு பாட்டி? என் தலையில இப்படி ஒரு இடிய போட்ட. நீதான் கௌசல்யான்னு அந்த செம்பட்டிக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா பாட்டி. எப்படிமா? அந்த போஸ்ட்மேன் நாதாரிக்கிட்ட நடுத்தரல நின்று இந்த பார்சல் வாங்க போனேனா, அங்க நான் தான் கௌசல்யான்னு சத்தம் போட்டு சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன் பாட்டி. ஐயோ, ஒரு இடத்துல நின்னு செம்பட்டு அதை கேட்டுட்டான் பாட்டி. ஐயோ கேட்டுட்டானா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்னமா ஆச்சு? என்ன பாட்டி, மெகா சீரியல் கதை கேக்குற மாதிரியே கேக்குறேன். அப்புறம் என்ன ஆகும்? ரோடு ரோடா, தெரு தெருவா, சந்து சந்தா என்ன துரத்தின பாட்டி. அவன் கையில மாட்டாம நான் நைஸா தப்பிச்சு வந்துட்டேன். இது வரைக்கும் தப்பிச்சுட்ட, இனிமேலும் தப்பிக்க முடியாதே. ஐயோ, அந்த செம்பட்டை உன்னை காலி பண்ணாம விட மாட்டானே. ஐயோ, அப்படின்னா நான் இந்த மண் உலகத்தை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு போயிடுவேடா பாண்டி. இந்த அழகான கௌசல்யா இனிமே அமரர் கௌசல்யாவா பாட்டி? இறைவா, ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த வேதனை? தீராதா இந்த ரோதனை? கௌசல்யா இருமா இரு. நீயே மனோகரா பட கண்ணாம்பா மாதிரி ஓவர் ஆக்டிங் கொடுக்குற. அவங்கிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிக்கிறேன். யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல பாட்டி. அவகிட்ட இருந்து தப்பிக்க எந்த வழியும் கிடையாது. வழி இருக்குமா? வாசல்ல இருந்து வந்த அந்த வழி சொல்றியா? ஐயோ அது இல்ல. நீ இன்னைக்கே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. எப்படி பாட்டி முடியும்? திருவிழாக்கு காப்பு கட்டிருக்காங்களே, எல்லையை விட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, ஆனா அதுக்கு பரிகாரத்தை நான் பண்ணிக்கிறேன். நீ இன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு போயிடு. அப்பதான் அந்த செம்பட்டை கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியும். அது கூட கஷ்டம் பாட்டி. அவன் தான் ராத்திரி பகலா தெரு தெருவா சுத்திக்கிட்டே இருக்கானே. நான் எஸ்கேப் ஆவறத பார்த்தா அவ்வளவுதான். கவலைப்படாத, அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர் ஐடியா பாட்டி. உனக்கு மண்ணு மேலதான் பழுத்து போச்சுன்னு நினைச்சேன், ஆனா உள்ள இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இந்த ஐடியா வச்சு நான் தப்பிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. செம்பட்ட உங்ககிட்ட ஆக மாட்டேன் நான் கறிக்கட்ட. அப்பா, எந்த கொலகார பாவையும் காணும். அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊரு திருவிழா நல்ல சிறப்பா நடக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது. எல்லாரோட வாழ்க்கை அப்படியே செழிப்பாக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது. யார் நீங்க? யாரு நீங்களா? நீ ஒரிஜினல் குடுகுடுப்பக்காரன் தானே? ஆமா. யோ,
இந்த ஊர்லயே ராத்திரி பூரா தூங்காம உனக்கு போட்டியா சுத்துற ஒரே ஆளு இந்த செம்பட்டை தான். என்னையே யாருன்னு கேக்குறீங்க? அது வந்து நான் தெரியாம கேட்டுட்டேன். சாரிங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? அதான் அந்த மழை வர மாதிரி இருந்துச்சா, அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். வரியா? மழை, இடி, மின்னல், புயல்னு எது வந்தாலும் நாள் தவறாம பல வருஷமா வர ஒரே ஆள் நீதான். உன் கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். போ, வீடு விடா போய் நல்ல காலம் பிறக்குதுன்னு வழக்கம் போல போய் சொல்லு போ. ரொம்ப நன்றிங்க. தப்பிச்சே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா உங்க பக்கமா வந்து சொல்றா. ஏய் நில்லு. வா 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 வா. துக்கமா சொன்னா தூரமா போறா. மருமக மேல பாசல்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்த ஐடியாவை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே பாட்டி. வாங்க. நல்ல காலம் பிறகுது, கெட்ட காலம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. 30 வருஷமா இந்த ஊருக்கு வர ஒரே குடுகுடுப்பக்காரன் நீதான். அப்ப இவன் யாரு? ஐயோ, ஐயோ, என்ன சொல்றது, வசமா மாட்டிக்கிட்டுமே. சொல்லுடா, யார் நீ? அது சீனியர் குடுகுடுப்பு கிட்டே தெரியலங்க. ஆனா நான் தான் ஒரிஜினல். இல்லங்க, நான் தான் ஒரிஜினல். ஐயோ, அவ போய் சொல்றா. நான் தான் ஒரிஜினல். அது அவதான் கௌசல்யா. இல்லங்க, உங்க மொட்டை மேல சத்தியம். அவங்க போய் சொல்றாங்க, அவங்க தான் கௌசல்யா. இல்ல இல்ல இல்ல, நான் நிறுத்து. நீதான் அந்த குண்டு கௌசல்யா, இதுதான் அந்த சப்ப கௌசல்யா. ஏண்டி மாறு வேஷத்துல என்னை ஏமாத்திட்டு 2 பேரும் தப்பிச்சு ஓடலாம்னு பாக்குறீங்களா? நடக்குமா? அது விடமாட்டேன்டி உங்களை. எந்த கட்டப்புறம் வந்தாலும் துரத்துறானே. அவன் முதல்ல மேக்கப் மேனா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதான் கெட்டப் செஞ்ச கரெக்டா கண்டுபிடிச்சிடான். அப்படி போடி போ, அந்த பக்கம் சீக்கிரம் வேகமா ஓடு. நான் வேகமா தான் ஓடுவேன், நீங்க உருண்டு வாங்க. ஓட முடியாது, என்ன ஓட வைக்கிறானே. நான் வேகமா ஓடிடுவேனே. ஐயா ஓடி. என்ன நேக்கா ஏமாத்தி ஓடுறாளுங்க பத்தியா? ஆனா ஒண்ணடி, அவன் சப்ப கௌசல்யான்னு கரெக்டா சொன்ன பாரு, அதான் சந்தோஷம். எல்லா எபிசோட்லயும் உங்களே குண்டுன்னு கலாய்ச்சிட்டு இருந்தா போர் அடிக்கும். அதான் என்ன கலாய்க்கிறாங்க. வாங்க. வரடி வரடி, சீக்கிரம் வாடி வாடி வா. சீக்கிரம் வா. ஐயோ, தாண்டிடுவோம். வா 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 வா. அது டேய் மொட்டை மொட்டை, இப்ப வந்து வெட்றா பாப்போம். வெட்றா டேய், வெட்றா. எல்லைய தாண்டிட்டு திமிர்ல பேசுங்களா? தில் இருந்தா உள்ள வாங்கடி பார்க்கலாம். ஏய், தில் இருந்தா நீங்க வந்து வெட்றா. என்ன முடியாது? ஏய், இவனுக்கு தில்லு கிடையாதுடி. இவனுக்கு தில்லு கிடையாது. நீ வா வா. ஏய், தில்லு இருந்தா வாடா. வாடா மொட்டை, கிழிஞ்சு போன சட்டை. போடா கூமுட்டை. தில்லு இருந்தா இப்ப வாடா. தன்னா தன்னான தன்னான தானா, தன்னா தன்னான தன்னான தானா. லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ். ஜிம்பலக்கடி ஜும்பா, ஜிம்பலக்கடி ஜும். எங்க கிட்ட வச்சுக்காத பம்பா, சினிமா நடிகை பேர் ரம்பா. வாங்க அத்தை போலாம். போடா 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 புண்ணாக்கு. அப்ப நான் கிளம்புறேன் சாமி. சரிம்மா, நான் சொன்னபடி செய்தாதான் உன் மனக்குறை நீங்கும். அதற்கு முயற்சி பண்ணு. சரி சாமி. ஆனா என் பையன் நிச்சயமா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இருந்தாலும் நீங்க சொல்றீங்களே, நான் முயற்சி பண்றேன். அதுக்கு மேல ஆண்டோ விட்ட வழி. வரேன் சாமி. மங்களம் உண்டாகட்டும். என்னம்மா சோகமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலடா. போய் சொல்லாதம்மா, உன் முகமே சரியில்லை. ஏதோ பிரச்சனையில மாட்டி தவிக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. மறுபடியும் சொல்றேன், போய் சொல்லாத. என்னன்னு சொல்லு. ஐயோ, நிஜமா சொல்றேன்டா, எனக்கு எதுவுமே இல்லடா. நான் யாரு? என் புள்ள. வெளியே நான் யாரு? வெளியிலேயே நீ என் புள்ள தானடா. ஐயோ, அது இல்லம்மா, நான் ஒரு டிடெக்டிவ் ஆபீசர். முகத்தை பார்த்தே ஒருத்த நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறவன். நீ எங்கிட்டயே போய் சொல்ற. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இல்ல இல்லன்னு சொல்றதே இருக்கு இருக்குன்னு சொல்லுத. சொல்லு,
என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல மாதவா, ஆ. நான் வந்து காலையில கோயிலுக்கு போனேன். கோயில் போனது ஒரு பிரச்சனையா? ஐயோ, ஒழுங்கா கேளேண்டா. ம். அங்க ஒரு சாமியாரை பார்த்தேன். சாமியார்னாலே பிரச்சனை தானே. டேய், குறுக்க குறுக்க பேசாம நான் சொல்றத கேளு. ஆ. அங்க என்ன நடந்துச்சுன்னா, அம்மா அம்மா பூஜை கூட என்னதுமா? ஐயர்கிட்ட இருந்து மாத்தி வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஐயோ சாரிம்மா. சரி கொடுங்க. ஷோ, சற்று நில்லம்மா. காலை பாரு. வேட்டி மறைச்சிருக்கே சாமி. அட, ஏன் காலை இல்லம்மா, உன் காலை பாரு. என் காலை நான் பல வருஷமா பார்த்துட்டு தானே சாமி இருக்கேன். நீ செருப்பு போட்டு லட்சணத்தை கொஞ்சம் பாருன்னு. ஐயே, என்னது ஒண்ணு ஏன் செருப்பு, இருன்னு யாருன்னு தெரியலையே, தப்பா போட்டு வந்துட்டேன் சாமி. செருப்பு மட்டும் இல்ல, நீ கோயிலுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருக்க. என்ன சாமி சொல்றீங்க? செருப்பு அப்படி விட்டுட்டு வா சொல்ற. இத பாத்துக்குங்க சாமி, அப்புறம் இதை விட்டுற போறேன். இப்ப சொல்லுமா, உன் பிரச்சனை என்ன? கோயிலுக்கு வந்த, வேற ஏதோ நினைப்போட சாமி கும்பிட்ட, உன் பூஜை கொடிக்கு பதிலா வேற ஒருத்தர் பூஜை கூட வாங்கிட்டு வந்துட்ட. அப்புறம் சன்னேஸ்வரனை எதிர்மறையா சுத்தின, கடைசியா செருப்பை மாத்தி போட்டுட்டு கிளம்புற. என்னமாச்சு உனக்கு? அப்படி என்ன மனசுல குழப்பம்? சொல்லுமா. சுமையும் சோகத்தையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாதான் பாரம் குறையும். உன் பிரச்சனை என்னம்மா சொல்லு. சாமி, இதுவரைக்கும் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கவே இல்லை சாமி. அம்மாடி, உனக்கு பிறந்தா அவங்க பேரம்பேத்தி இல்ல, பொண்ணு புள்ள. அது எனக்கு தெரியாத சாமி. தெரிஞ்சு ஏமா தப்பா சொல்ற? நான் சொன்னது என் பிள்ளைக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இன்னும் என் மருமக உண்டாகவே இல்லை. பிரச்சனை என் பிள்ளைக்கா இல்ல என் மருமகளுக்கான்னு தெரியல சாமி. இத போய் நான் யாருக்கிட்ட எப்படின்னு கேட்பேன் சாமி? புள்ள கிட்ட கேட்டா அசிங்கம், மருமக கிட்ட கேட்டா பிரச்சனை. அதான் சாமி, எனக்கு ஒண்ணுமே புரியாம மண்டை குழம்பி போய் நிக்கிறேன். அம்மாடி, இன்னைக்கு உலகம் இருக்கிற இருப்புல விக்கிற விலைவாசில அவன் தனக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கே யோசிக்கிறான். நீ உனக்கு பேரம்பேத்தி இல்லைன்னு கவலைப்படுறியம்மா? பேரம் பேத்தி இருந்தா தானே சாமி அடுத்த தலைமுறையே உருவாகும். இந்த தலைமுறையே வாழ முடியாம தத்தளிக்குது. நீ அடுத்த தலைமுறைக்காக யோசிக்கிறியே, ரொம்ப நல்லதுமா. உன் பிள்ளையோட பிறந்த தேதி நட்சத்திரத்தையும் சொல்லு. உன் மருமகளுடைய பிறந்த தேதி நட்சத்திரம்லாம் தெரியுமா? தெரியும் சாமி, தெரியும் சாமி. அப்ப சொல்லு. ஓம் ரீம் ரீம் கிரீம் ரீம். என்ன சாமி, மூஞ்சிலேயே 6, 7, 8 எல்லாம் போடுறீங்க? கட்டங்கள் ரொம்ப மோசமா இருக்குமா? அப்ப அழிச்சிட்டு நல்லா போடுங்க சாமி. நான் அந்த கட்டத்தை சொல்லலமா, அவங்களோட ஜாதக கட்டத்தை சொல்றேன். உன் பிள்ளை மருமகளோட 4 நட்சத்திரத்தை கணிச்சதுல உன் மருமகளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, உன் மருமகளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. நீ பாட்டி ஆகணும். உன் பிள்ளை அப்பாவாகணும்னா அது இன்னொரு தாரத்தால் தான் முடியும். இன்னொரு தாரமா? ஆமா, உன் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும். ஐயோ, அதுக்கு என் பிள்ளை ஒத்துக்கவே மாட்டா சாமி. அப்படி சொல்லாதப்பா. கல்யாணம் ஆனவனும் செல்போன் வாங்குறவனும் ஒண்ணு. போனை வாங்கினதுக்கு அப்புறம் அடடா வேற கம்பெனி
வேற மாடல் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பான். கல்யாணம் ஆனவன் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை விட நல்ல பொண்ணா பார்த்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்பான். இது உலக நீதி. உன் பிள்ளைக்கும் அப்படி ஒரு யோசனை வந்திருக்கலாம். அதை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். அதனால நீ எதுக்கும் உன் பிள்ளைகிட்ட பேசி பாரு. இல்ல இல்ல சாமி, என் புள்ள ரொம்ப நல்லவன். அவன் பொண்டாட்டிக்குள்ள துரோகம் பண்ற ஆள் இல்ல. அப்படின்னா உனக்கு பேரம்பேத்திய கொஞ்சம் வாய்ப்பே இல்லை.